श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकं 97 पदेन विष्णु किमुदेतरेषां विसृज्य सङ्गं समुपासते त्वां करोषि तान् किं त्वमपेदकामान् कालेन पादावनि सत्यकामान् பதபதார்த்தம். ஹே பாதாவணி, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே. ஏ எவர்கள் விஷ்ணோகோ பெருமாளுடைய பதேன திருவடியோடு சங்கம் ஆசையை விஸ்ருஜ்ய விட்டு இதரேஷாம் மற்ற பலங்களுடைய சங்கம் ஆசையை கிமுத கேட்பானேன் என்கிற நியாயத்தாலே விஸ்ருஜ்ய விட்டு துவாம் உன்னை உபாசத்தே தியானிக்கிறார்களோ அபேத போயிருக்கின்ற காமான் ஆசையை உடைத்தாயிருக்கின்ற தான் அவர்களை காலேன கொஞ்ச காலத்தினாலே சத்திய நிலையாயிருக்கின்ற காமான் ஆசையை உடைத்தானவர்களாக அல்லது சத்திய அழிவில்லாமல் இருக்கின்ற காமான் அனுபவிக்க தகுந்த வஸ்துக்களை உடையவர்களாக கிம் ஏன் கரோஷி பண்ணுகிறாய் அப்படின்னு கேட்குறார். இது ஒரு பேரடாக்ஸ் டைப் ஸ்லோகம். இது அதாவது முரண்பாடு மாதிரி தோன்றக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அதாவது இப்போ இந்த பூலோகத்தில் நாம் இருக்கும்போது என்னெல்லாம் ஆசைப்படுவோம்? பொதுவாக நமக்கு வயசே ஆகக்கூடாது, இளமையாக இருக்கணும், எப்போவுமே மரணம் அவ்வளோ சீக்கிரத்தில் வரக்கூடாது, துக்கம் கூடவே கூடாது, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், பசி தாகம் இருக்கக்கூடாது. இப்போ பாதுகா சதோஷம் கேட்க ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் பாபத்துக்கு பயம் வந்திருக்கு, அதனால் பாவம் சேரக்கூடாது. இதெல்லாம் இப்போ நம்ம வேண்டிக்கிறோம். இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, பூலோகத்தில் இருக்கும்போது எதுக்குமே ஆசைப்படாதன்னு நீ சொல்கிற எங்களை பாதுகையே, நீங்களை என்ன சொல்கிற, எல்லாத்தையும் திறந்துட்டு பெருமாள் தான் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற. சரின்னு நாங்களும் கஷ்டப்பட்டு மனசை அடக்கி உன்கிட்ட செலுத்தி பெருமாள் கூட ரெண்டாம் பட்சம்னு பாதுகே நீயே கதின்னு இருக்க பழக்கப்பட்டு, அப்புறம் அதில் நாங்கள் அந்த அபியாசம் பண்ணி பாதுகை மட்டும்தான் எங்களுக்கு அப்படின்னு மீதி எல்லா ஆசைகளையும் திறந்துட்டு மீதி எதை பற்றியுமே கவலைப்படாமல் நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டு அந்த மோட்ச சாதனத்தை அடைஞ்சு வைகுண்டத்துக்கு போய் அங்கே போய் நாங்கள் முக்தர்களாக சேர்றோம். இப்போது அங்கே போன உடனே நீ என்ன பண்ணுற, எங்களை 8 குணங்கள் உடையவாளாக ஆக்கிற. வைகுண்டத்துக்கு போனால் இந்த ஜீவன்களுக்கு 8 குணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது அது அப்படின்னா, அபஹத பாத்மானா பாபமே கிடையாது. விஜரஹான்னா வயசாகிறதே கிடையாது, முதுமையே கிடையாது. மிருத்யு அப்படின்னா மரணம், விமிருத்யுஹு அப்படின்னா மரணமே கிடையாது. விஷோகே அப்படின்னா சோகமே கிடையாது, அங்கே சோகமே இருக்காது, அந்த பரிபூர்ணமான ஆனந்தம் அதுதான் அங்கே இருக்கும். அடுத்தது விஜிகத் சஹா அப்படின்னா பசி அதெல்லாம் இருக்காது. அபிபாசகா அப்படின்னா தாகமே இருக்காது. சத்தியகாமகா நிலையான ஆசை இருக்கும். நிலையான ஆசைன்றது என்ன ஆசைன்னா, பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கணும், கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த நிலையான ஆசை சத்தியகாமகா, நீடித்திருக்கிற நிலையான ஆசை. சத்திய சங்கல்பகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சத்தியகாமகா சத்திய சங்கல்பகான்னு பாஷ்யக்காரர் இதில் எடுத்திருப்பேன் கதியத்திரயத்தில். சத்திய சங்கல்பகா நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அங்கே. நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அது அத்தனையும் அங்கே கிடைக்கும். இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார், எல்லா ஆசையும் விட்டுட்டு பெருமாளே கதி பாதுகையே கதின்னு இருக்க பழகிட்ட எங்களை எல்லா ஆசையும் எங்ககிட்டேருந்து நகுத்திட்டு உன்னை மட்டுமே யோசிக்க வச்ச நீ, நாங்கள் வைகுண்டத்துக்கு வந்த உடனே இப்படிப்பட்ட ஆசையை கொடுக்குறாயே, நிலையான ஆசையை கொடுக்குறாயே, நாங்கள் எதை ஆசைப்படுறோமோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறியே, கைங்கரிய ஆசையை கொடுக்குறியே, ஆசையை விட்டவனுக்கு திருப்பி ஒரு ஆசையை கொடுக்குறியே அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாய்ச்சிருக்கார். ஆக இந்த பாதுகையை உபாசிக்கிறதன் மூலமாக எப்படி உபாசிக்க முடியும், எல்லா ஆசையும் விட்டாதான் இங்கே பாதுகையை உபாசிக்க முடியும். இப்போ நம்ம பொதுவிலேயே இந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்துன்னு வந்தோன்னா தெரியும், யார் பாதுகையை உபாசிக்கிறாளோ அவளுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும், நவநிதி கிடைக்கும், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு வரும். ஆனால் நமக்கு பாதுகை மேலே ஸ்ரத்த ஜாஸ்தி ஆக ஆக இதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. இதெல்லாம் அவ்வளோ முக்கியமாகவே படாது. அப்படி முக்கியமாக படாத நேரம்தான் நம்ம பாதுகாக்கிட்ட நெருங்கி இருக்கிற நேரமாக இருக்கும்.
நம்ம இந்த லைன்லேருந்து அந்த லைன், இந்த எண்டு எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் ஆசைப்படுறது, அந்த எண்டு பாதுகை. நம்ம பாதுகையை நோக்கி நகர நகர இந்த ஆசைகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவோம். இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார், நீயே கதின்னு நாங்கள் ஒன்றை நெருங்கி வரும்போது அந்த சத்தியகாமகான்னு சொல்லப்படுற நிலையான ஆசையை எங்களுக்கு கொடுக்குற, ஆசையை விட்டொழிந்தவனுக்கு ஆசையை நிலையாக பண்ணிவிடுகிறாயே அப்படின்னு ஒரு முரண்பாடு இருக்கக்கூடியத மாதிரியான ஒரு ஸ்லோகமாக இதை கொடுக்குறது. ஆக்சுவலாக அது முரண்பாடு இல்லை. அது என்னன்னா, நம்மளுக்கு இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டோன்னா அந்த ஆசை மட்டும்தான், இந்த சிற்றின்பத்தை விட்டால் அந்த பேரின்பம் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாக தான் இந்த ஸ்லோகத்தை சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.